ம் இருந்து தான் ஆகணும். நம்மளே வாடகை வீட்டில் இருக்கிறோம். அவள் ஜாலியாக இருப்பாடா அங்கே இருந்தா. ம் ம் சரி. சரா உனக்கு இங்கே பிடிச்சிருக்கா சாமி? ஆ என்னாச்சு? இது ஒன்றும் இல்லை, இது மருதாணி. உனக்கு இங்கே பிடிச்சிருக்காமா? உனக்கு பிடிச்சிருக்கா அத்தை வீடு? ஏம்மா அப்பா இருந்தால் ஜாலியாக இருப்பியா சரா? அங்கே என்னடா இருக்கு? சரா வா, இங்கே என்ன இது பார்க்கலாம். அப்படியே இங்கே வா. அவ அம்மா என்ன பண்ணுறா பாரு. பொன்னாங்கண்ணியா? இங்கே ரேராக தான் இருக்க மாட்டேங்குது. நாட்டு பொன்னாங்கண்ணியாடா? ஆ அதான் நாட்டு பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. நிறைய பசலைக்கீரை தாண்டா முளைச்சிக்குது. பிடிங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க, அடிக்கடி சாப்பிடுங்க. என்ன கால்சியம் எலும்பு தேய்மானத்துக்கு நல்லா கேட்கணுவாங்க. நாங்கள்லாம் கிடைக்கல, உங்களுக்கு கிடைக்குது. நித்தி மல்லி எங்கே முளைக்குது? எத்தனை கீரை கொண்டு போய் அக்கா சமைப்பா. சரி பிடுங்க. பொன்னாங்கண்ணி வேணாடா, அதுதான் ரேர் ஆகுதுல்ல. இது எது கிடைக்குது அதை மட்டும் பறிச்சு விட்றாமா? அப்படியா? ஒரு வாரத்துக்கு கீரையாக போட்டு சமைக்கிட்டோமா அக்கா? ஆ ஆ பாரா முறைச்சிட்டு போகிறது. கீரைன்னா எங்களுக்கு ஆகாது. நானும் மாமா மட்டும் தான் சாப்பிட்ணும். ஓ அங்கே ஏங்கிறாங்க அத்தை. அங்கே வா, காலி வீட்டில் போய் அத்தையை கூப்பிட்றான். அத்தை வீடு அங்கே இருக்குது, வாடா. அது அத்தை வீடு இல்லை, வா. அத்தை சொந்தக்கார வீடு. அத்தை ஆ மாமாவுக்கு, மாமாவோட அத்தை வீடாம். வா. யாருக்கு? அதான் இப்போ யாரும் வாடகைக்கு வரலையா அதுக்கு? ஆ அக்கா போயிடுச்சு பாருங்க வீட்டான. நித்தி மாதிரி செடி, மல்லிகைப்பூ செடிலாம், முல்லைப்பூ செடியெல்லாம் இருந்துச்சு. ரொம்ப சின்னதாக தான் இருக்குது இப்போல்லாம். போகும்போது எல்லாத்தையும் பிடின்னு போயிட்டாங்களோ. நிறைய செடியெல்லாம் இருந்துச்சுல்ல. பனைமலை விழுந்துருக்கு போல சாமி. தவிர பாப்பார் பழம்னு சொல்லுவாங்களே, அது ஒயிட் நித்திய கல்யாணி. வெள்ளை கலர் நித்திய கல்யாணி. ஓ இங்கே சென்னையில் இதை தான்டா கரிசலாங்கண்ணின்னு விற்கிறாங்க. ஆனால் இது ஒரிஜினல் கரிசலாங்கண்ணியே கிடையாது. ஒரிஜினல் கரிசலாங்கண்ணி செடி மாதிரி இருக்கும். இது ஒரிஜினல் கரிசலாங்கண்ணி இந்த மாதிரி இருக்காது தானே, அது செடியாக இருக்கும். இந்த மாதிரி கொடியாக படராது. பனம்பழம் இருக்குது எல்லாம் விழுந்து கிடக்குது. யாரும் எடுக்கலையோ? இப்போ ஃப்ரெஷ்ஷாக எதுவும் விழலை. ஆ ஒன்று இருக்குது குட்டியா பாப்பா. புழுக்கு இருக்குமோ? சாப்பிட்றதுக்கு தான். சுட்டு சாப்பிட்லாம். இங்கே எல்லாமே வண்டு வச்சுதுரா. எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக விழலை. கீழே விழுந்தவொடனே மற்ற பழத்துலேருந்து அந்த புதுசாக விழுற பழத்துக்கு தொத்திக்குது இல்லை? எல்லாத்துலேயும் வண்டு இருக்கு. வேஸ்ட். கவிதா அங்கேயே அக்கான்னு கூப்பிட்டுருக்கா மாதிரி ஒன்றவா. ஆமாம் ஒரு பழம் கிடச்சிது எனக்கு. ஆ அவனாக தான் இருக்கும். எனக்கு 2 பழம் கிடச்சிச்சு, பனம்பழம். ம் இப்போ 2 பழம் பனம்பழம் கிடச்சிச்சு. குட்டி பழம். இந்தாடா போதும் விட்றமா. போதும். விக்னேஷ் இது வினோத் பேர்லாம் முன்னாடி எப்படி நல்லா தூங்குறான். ஃபோன் பேசுங்கிறாரு. ஃபோனை பேசுங்கிறான். இதோ பாரு பணமாக தரல போடுறாடி. அதுதான் கேட்டேன், உனக்கு தான் போதும். சரி அதை மட்டும் போய் கிழிக்கலாம். இங்கே வந்து பூவாக்கு என்ன பண்ணுறது?
வீடு காலியாக்குதான் பாப்பா, வீடு காலியாக்குறதுக்காக நம்ம வந்துடுறாங்க.